ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரோட டேவும் சூப்பராக போகுதுன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வால் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வரைய தெரிஞ்சிருக்கணும், பெயிண்ட் பண்ண தெரியணும் அப்படின்னு எந்த ரெக்குவயர்மெண்ட்டும் இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்களே பண்ணலாம். சின்ன பசங்களை விட்டு கூட செய்ய வைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஒரு கேன்வாஸ் போர்டு எடுத்துக்கிறேன். இல்லை நீங்களே உங்கள் ஓன் கேன்வாஸ் போர்டு செஞ்சாலும் சரி. அடுத்து ஒயிட் சிமெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போது ஒயிட் சிமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுலில் ஒரு ஹாஃப் ஆஃப் தி பவுல் எடுத்திருக்கேன். அதில் அந்த மேல் லேயர் மட்டும் ஃபில் ஆகிற அளவுக்கு வாட்டர் போட்டிருக்கேன். அதாவது 1:4 ரேஷியோன்னு வச்சுக்கலாம். 1 பார்ட் வாட்டர் வச்சுக்கலாம், 4 பார்ட் ஒயிட் சிமெண்ட் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக க்ளூ ஆட் பண்ணிக்கிறேன், ஒயிட் க்ளூ. இது மேண்டேட்ரி இல்லை, பட் இது இன்னும் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம கேன்வாஸ் போர்டில் அப்படியே அப்ளை பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் எதனாவது ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்டிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது பாப்சிக்கல் ஸ்டிக் அந்த மாதிரி. இந்த வால் ஹேங்கிங் எவ்வளோக்கு எவ்வளோ டெக்ஸ்சர் இருக்கோ அந்தளவுக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஃப்ளாட் ஹெட் ப்ரஷ் வச்சுட்டு ரொம்ப லைட் ஹேண்டடாக இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 or 4 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு இதோட திக்னஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஈவன்லி. இப்போ இந்த பேஸ் லேயர் காயறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் கார்வ் பண்ண போகிறோம். இது வந்துட்டு உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அதை போடலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டாப் டு பாட்டம் ஒரு லைன்ஸ், ஸ்ட்ரைட் லைன்ஸ் கூட போடலாம், அது கூட அழகாக இருக்கும். இதை கார்வ் பண்ணுறதுக்கு நான் டியூப்ஸ் எடுத்திருக்கேன். இல்லைன்னா பெயிண்ட் ப்ரஷோட பேக் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நான் எடுக்கும்போது கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட் அதில் வரும் இல்லையா, அதை நான் வந்துட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஒரு கிளாத் வச்சுட்டு அதில் வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் ஏன் ரொம்ப ஈஸின்னு சொன்னேன்னா, இதில் நீங்கள் தான் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கூட அதை நம்ம திரும்ப கரெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் என்ன டிசைன்ஸ் போட்டாலும் அது ஒரு ஃபைனல் லுக்கில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் தெரியும். இதில் எந்த அளவுக்கு நம்ம இம்பர்ஃபெக்ஷனாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு அது ரொம்ப வின்டேஜ் லுக்காக, லைக் ஒன் அவுட் லுக்காக இருக்கும். அதாவது ரொம்ப வருஷமாக இந்த ஒரு கிராஃப்டை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தா எப்படி இருக்கும், கொஞ்சம் அங்கங்கே இடிஞ்சு போய் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா வால்லாம், அந்த மாதிரி இந்த கிராஃப்ட்டும் ரொம்ப வருஷமாக நம்ம சேர்த்து வச்சுருந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி ரொம்ப லைக் ரஃப்பாக வந்துட்டு நம்ம இதை பண்ணுறோம். நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்னோடய கையில் வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ப்ரஷ்லேருந்து. அது ஆக்சுவலி பெரிய மிஸ்டேக். என்னன்னா, ஒயிட் சிமெண்ட்டை நம்ம வெறும் கையில் போடும்போது ரொம்ப நேரமாக நம்ம ஒயிட் சிமெண்ட்டு கையில் டச்லேயே இருக்கும்போது கையை ட்ரை ஆக்கி விட்டுடும். ஈவன் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமாவும் உங்கள் கையில் ரொம்ப வந்துட்டு ட்ரைனஸ் தெரியும். அதனால் எதனாவது கிளாத்தில் வைப் பண்ணுங்கள், இல்லைனா பேப்பர், டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி எதுலனாவது வைப் பண்ணிக்கோங்க. பட் அதர்வைஸ் இது ஹார்ம்ஃபுல் இல்லை, ஜஸ்ட்டு ட்ரை ஆக்கி விட்டுரும் கையெல்லாம். இப்போ நான் இங்கே ஒரு ஷேப் போடுறேன்னா அதுக்கு டபுள் லேயர் போடுறேன். இன்னொரு தடவை சின்ன சைஸில் அதே போடுறேன். அப்போ தான் நமக்கு அந்த இடையில இருக்கிற ரீஜன் வந்துட்டு எம்போஸ்டாக கிடைக்கும். இப்போ இதை வந்துட்டு ஒரு 3 hours காய வச்சுருக்கேன். இதுக்கு மேலே சாண்ட்பேப்பர் 180 grit சாண்ட்பேப்பர் எடுத்து லைட்டாக ரொம்ப மேலே அங்கங்கே டாட் மாதிரிலாம் காஞ்சிருக்குன்னா அதெல்லாம் வந்துட்டு சாண்ட்பேப்பரை வச்சுட்டு சாண்ட் பண்ணி விடுறேன். பட் அந்த டெக்ஸ்சர் அப்படியே இருக்கட்டும், அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது ஒரு ட்ரை ப்ரஷ் வச்சுட்டு தட்டினாலே கொட்டிடும். ப்ரைமருக்கு எமல்ஷன் பெயிண்ட்டை யூஸ் பண்ணுறேன் ஒயிட் கலரில். இதுக்கு நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். கலர்ஸை கொஞ்சமாக வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்பாஞ்சை பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு டேப் பண்ணுங்கள். ரொம்ப மைல்டாக பண்ணுங்கள். பெயிண்ட் எல்லா இடுக்குலேயும் போகணுன்னு அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு டாப் லேயர்லேயே மட்டும் இருந்துட்டு கொஞ்சம் மட்டும் உள்ள கீழே இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு ஃபில் ஆகுதோ அந்த அளவுக்கு அது அந்த டெக்ஸ்சர் டிஃப்ரென்ஸை நல்லா காட்டும். இப்போ பிங்க் கலர் ஃபில் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்துட்டு இதோட காம்பினேஷன் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சென்டர் போர்ஷனுக்கு ஆரஞ்சு ஃபில் பண்ணுறேன். ஸோ இந்த வால் ஹேங்கிங் இப்போ பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான பீஸ் மாதிரி தான் இருக்குது இல்லையா. இது டோட்டலி வந்துட்டு பழைய வால் ஹேங்கிங் இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி மாற்றுறதுக்காக ஸ்பாஞ்சில் கொஞ்சமாக பெயிண்ட்டு தொட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுட்டு ஸ்வைப் பண்ணுறேன். அப்போ தான் அது உள்ள கேப்புக்கெலாம் ஃபில் பண்ணாமல் அந்த டாப் எம்போஸ்டு லேயரில் மட்டும் இந்த ஸ்பாஞ்ச் வந்துட்டு பெயிண்ட் ஆட் பண்ணும். ஸோ இந்த கலர் ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஏரியாவெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிளாமர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கோல்டு கலரை
விரலில் எடுத்து இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி விடுறேன். இங்கே எங்கேயுமே நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ண மாட்டோம். மெயின்லி எதுக்குன்னா அந்த டாப் லேயரில் மட்டும் நம்மளோட பெயிண்ட் வந்துட்டு அப்ளை ஆகணும். உள்ளே இருக்கிற கேப்லலாம் அப்ளை ஆகக்கூடாது. அதுக்காக தான் மெயின்லி ஃபிங்கர் யூஸ் பண்ணுறோம். இல்லைனா ஸ்பாஞ்ச் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெயிண்ட்ஸ் எல்லாம் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்மால் மிரர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஷேப்க்கு ஏற்ற மாதிரியான மிரர் பீசஸை பிக் பண்ணிக்கோங்க. நான் இங்கே இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் அண்ட் ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஹேங் பண்ணுறதுக்கான ஹூக்ஸ் இது மூணுமே வந்துட்டு செட்டாக வாங்கிக்கலாம் நீங்கள் கடையில். டீரிங் கூட இதை விட சின்னதாக இருக்கும், அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆணி வச்சுட்டு ஹோல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த ஹோலில் ஸ்க்ரூஸை டைட் பண்ணிக்கிறேன். உங்களோட கேன்வாஸோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஸ்க்ரூவை வாங்கிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. உங்களோட கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் நம்மளோட சேனலில் ஃபீச்சர் பண்ணணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் இல்லைனா வாட்ஸ்அப்புக்கு அந்த பிக்சர்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. சியர்ஸ். பாய்.